ஹாய் ஜிகே, நான் ஃப்ளைட்ல போயிட்டு வந்தேன். அங்க ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு, லைஃப் ஜாக்கெட் இருக்கு, பேராஷூட் மட்டும் ஏன் இல்ல? ஆமாம்ல, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் எழுந்திருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் தோணும். இதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளும் கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸை கேட்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு டேக் பண்ணுங்கள், இல்லை இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் கேட்குற கேள்வியெல்லாம் ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ கமிங் டு த கொஸ்டின், ஃப்ளைட்டில் போகும்போது எமர்ஜென்சிக்கு நமக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குது, லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் பேராஷூட் கொடுக்குறது இல்லை? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஃப்ளைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஹைட்ஸ், உயரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்கை டைவிங்லாம் பண்ணுறதை பார்த்துப்பீங்க. ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பிகினராக இருந்தால் பூமியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஒரு 3500 அடி உயரத்துலேருந்து ஒரு பிகினர் ரேஞ்சுக்கு ஸ்கை டைவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ஸ்கை டைவர்ஸாக இருந்தால் பூமியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ஒரு 10,000 அடி உயரத்துலேருந்து ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ்வலாக பண்ணுறது. ஆனால் அதுக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர், அதாவது ஒரு 5,000 அடி வரை உயரம் போய் ரொம்ப ப்ரொஃபஷனல்டு வெல் ட்ரெயின்டு ஸ்கை டைவர்ஸ் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதிகபட்சமாக நம்ம பேராஷூட் பயன்படுத்தி குதிக்கக்கூடிய உயரம்ங்கிறது ஒரு 5,000 அடி வரை. ஆனால் நாம் பயணம் செய்யக்கூடிய கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் 30,000 35,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. சில ஃப்ளைட்ஸ் 40,000 அடி கூட போகும். அவ்வளோ உயரத்திலிருந்து பேராஷூட் பயன்படுத்தி குதிப்பது அப்படிங்கிறது நாட் சஜஸ்டபிள், அது நாட் சேஃப். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். முதல்ல மக்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. சாதாரணமாகவே நம்ம மக்கள் ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துப்பாங்க. நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஏர் ஹோஸ்ட் இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் சொல்லும்போது அலட்சியமாக நிறைய பேர் அதை சரியாக கவனிக்க மாட்டாங்க, இல்லை தூங்கிட்டு இருப்பாங்க. அதை கவனிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா 2009 யூஎஸ் ஏர்வேஸ் ஒன்று கிராஷ் ஆகி ஹட்சன் நதியில் விழுந்தது. அந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்த 150 பேரில் வெறும் 33 பேர் தான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 4 பேர் தான் அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, நம்ம மக்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுங்கிற நாலேஜ் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அஜாக்கிரதையை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பேராஷூட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா, பேராஷூட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசம். அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா நாலேஜ் தேவை. ஒரு 4 to 5 hours ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருந்தால் தான் அதை கரெக்டாக பயன்படுத்த முடியும். இது எல்லா பயணிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அதை அவங்க பயன்படுத்துவது சாத்தியமா? இப்படி ஒரு கேள்வி. இது இருந்தாலும் ஏன் பேராஷூட்டை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஃப்ளைட் டிசைனில் இருக்கக்கூடிய சிக்கலை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்கை டைவிங் பண்ணக்கூடிய பிளேன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பூமியிலேருந்து ஒரு 3,000 அடி இல்லை ஒரு 5,000 அடி, அதிகபட்சம் 10,000 அடிக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதால ஏர் ப்ரெஷர் ஓரளவுக்கு நம்ம சீ லெவலில் என்ன இருக்கும் அந்த அளவு இருக்கும். அவங்க உள்ள ப்ரெஷரைஸ்டு கேபினாக இருக்காதுங்கிறதால டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் அளவும் அந்த இடத்துல மேனேஜபிளாக இருக்கும், பெருசாக பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறதால பெரிய பிரச்சனை இல்லை. குறிப்பாக இந்த ஸ்கை டைவிங் பிளேனோடைய டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். குதிச்சா எது மேலேயும் இடிக்காமல் அழகாக கீழே லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ராணுவ விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின் சைடு ரேம்ப் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் குதிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் கமர்ஷியல் ஃப்ளைட்டுன்னு வரும்போது அதோடைய டிசைனே வேறு. முதல் விஷயம், கம்ப்ளீட் ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா கேபின் ப்ரெஷரைஸ்டு பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன ப்ரெஷரைஸ்டு கேபின் அப்படின்னா, இப்போ பூமியில் நம்ம சீ லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு காற்று அழுத்தம் இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த காற்றோடைய டென்சிட்டி இதெல்லாம் மேலே போக போக 10,000 5,000 30,000 அடிலாம் மேலே போகும்போது காற்றோட அடர்த்தி ரொம்ப தின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் சீ லெவலோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 20% ஆக்சிஜன் தான் இருக்கும். காற்றோடைய அடர்த்தி, அந்த டென்சிட்டி இது எல்லாமே அங்கே கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதால ஃப்ளைட்டுக்குள்ளே ஏர் ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ உடலுக்கு தேவையான அந்த ஏர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ரத்த ஓட்டத்திலிருந்து இதயம் வரை நிறைய பிரச்சனை வருங்கிறதால உள்ள தேவையான அளவு காற்று அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஃப்ளைட்டுக்கு வெளியில் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், உள்ளே அதிகமான ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்த கமர்ஷியல் ஃப்ளைட்ஸில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டோர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தாழ்பால்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, அது ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது 30,000 40,000 அடியில் பறக்கும்போது ப்ரெஷரைஸ்டான கேபின் இருக்கும்போது அதை திறக்க முடியாது. ஏன்னா ஃப்ளைட்டோடைய டோர் இப்படி உள்பக்கம் இழுத்து திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உள்ள அதிகமான ப்ரெஷர் இருக்கும்போது நம்மளால் உள்பக்கம் அதை இழுக்க முடியாது. ப்ரெஷருக்கு எதிர்த்து நம்மளால் இழுக்கிற அளவுக்கு சக்தி நமக்கு கிடையாது. ஸோ அப்படி ஃப்ளைட்டுக்குள்ளே வெளிப்புறத்தை விட உள்பக்கம் அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதால அந்த டோரை அழுத்தி பிடிச்சிக்கும், நம்மளால் திறக்க முடியாது. ஒன்ஸ் நம்ம லேண்ட் ஆன உடனே தான் அந்த ப்ரெஷர் ரெண்டும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த டோரை திறக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டோடைய டோர் டிசைன் உருவாக்கப்பட்டது. இதை பற்றி ரீசெண்டாக வெரிட்டாசியமில் கூட ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பாங்க, போய் பாருங்கள். சரி, வர்ஸ்ட் கேஸ் ஃப்ளைட்டோடைய ஜன்னல் உடஞ்சிருச்சு, அந்த ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குதிக்க ட்ரை பண்ணால் கூட அந்த
ஃப்ளைட்டில் சைடில் இருக்கக்கூடிய விங்ஸாக இருக்கட்டும், டெயில்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் குதிக்கும்போது அந்த ஸ்பீடில் வந்து அந்த போன்லாம் உடஞ்சி 2-3 பீஸாக சிதறிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சைடில் இருக்கக்கூடிய இன்ஜின் செட் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கமர்ஷியல் ஃப்ளைட்டோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு ஏற்றது அல்ல. ஃப்ளைட் கம்பெனிஸ் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸு, ஆக்சிஜன் மாஸ்க் இதெல்லாம் கொடுக்கும்போது ஏன் பேராஷூட் கொடுக்கறதில்ல அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எப்போ ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது ஒரு காரணம். 2005 2023 வரை நடந்த ஃப்ளைட் கிராஷஸ் ஆக்சிடென்ட்ஸில் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை பார்த்தோம்னா 53% விபத்து வந்து லேண்ட் ஆகும்போது தான் நடந்திருக்கு. 8.5% விபத்து வந்து டேக் ஆஃப் ஆகும்போது நடந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் அப்போ தான் வந்து 60% விபத்துக்கள் நடக்கிறது. ஸோ இந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இது எல்லாமே ஒரு 100-200 அதிகபட்சம் 300 அடிக்குள்ளே முடிஞ்சிறதால இங்கெல்லாம் பேராஷூட் டிப்ளாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதால தான் மெயினாக பேராஷூட்ஸ் வந்து விமானங்களில் பயன்படுத்துறது இல்லை. க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30,000 அடிக்கு மேலே நம்ம பயணம் பண்ணும்போது விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு வெறும் 5% தான். ஓகே, ப்ராக்டிக்கலி ஏன் இது வந்து டிஃபிகல்ட்? ஆக்சுவலான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன அங்கே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு 200 பேர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எல்லா பேசஞ்சரும் பேராஷூட்டை கரெக்டாக மாட்டி இருக்கிற அந்த 4 எக்ஸிட் வழியாக எல்லாரும் லைனில் நின்று 1 by 1 ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பேனிக் மூடில் பரபரப்பில் அது வந்து பாசிபிளா அப்படின்னா இம்பாசிபிள். அப்படியே அவங்க லைனில் இருந்து கரெக்டாக குதிச்சிட்டா கூட ஒரு பேராஷூட்டுக்கு 100 பேராஷூட்டுக்கு நடுவில் கேப் வேணும். டைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி தான் குதிப்பாங்க. ஒரு 200 பேர் குதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேராஷூட்டும் இன்னொரு பேராஷூட்டும் வந்து சிக்கிக்கிட்டு டேங்கிள் ஆகிட்டு அதுவே வந்து பிரச்சனையாக முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் 30,000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய வெதர். அங்கே வந்து -50 டிகிரி செல்சியஸ் வரை அந்த வெப்பநிலை இருக்கும். அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட இங்கே ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிற நிலமை தான். அது ஒரு ஃப்ரீசிங் லெவலுங்கிறதால நம்ம வந்து அங்கே ஃப்ரீஸ் ஆகி செத்து போவோமா இல்லை வந்து ஏர் ப்ரெஷர் இல்லாமல் பிளட் சர்க்குலேட் ஆகாமல் ஹார்ட் நின்று போய் சாவோமா அப்படிங்கிறதே தெரியாது. ஏர் ப்ரெஷரும் இல்லை, ஆக்சிஜனும் வெறும் 20% தான் இருக்குன்னா நம்ம அதை சுவாசித்து ஆக்சிஜன் பற்றாமல் போச்சு அப்படின்னா நமக்கு டைலமாவாக இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் வரும், நம்மளால் கரெக்டாக பேராஷூட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். அதுவும் 200 km/h அப்படிங்கிற வேகத்தில் மேலேருந்து நம்ம குதிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவதற்கான சாத்தியம் எல்லாருக்கும் இருக்கானா? இல்லை. ஸோ இப்படி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்தாலும் மிக முக்கியமாக ஏவியேஷனில் ஏன் இது சாத்தியம் இல்லை அப்படின்னா காஸ்ட் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதிகமான எடை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதிகமான எரிபொருள் செலவாகும், அதிகமான காசு செலவாகும். அதாவது ஃப்ளைட்டுக்கு மேலே அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு அதை நம்ம குறைச்சா கூட ஃபியூலில் வந்து நம்மளால் கணிசமான அளவு சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்வேயில் அது நல்ல ஒரு காஸ்ட் கட்டிங் மெத்தடாக இருக்குது. சாதாரண பெயிண்ட்டுக்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட் கம்மி. அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே பயன்படுத்துகிற பொருட்களுடைய எடைங்கிறது ஃப்ளைட்டோடைய ஃபியூல் காஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. அதாவது ஃப்ளைட்டோட எரிபொருள் செலவு பாருங்கள், ஒரு சாதாரண வெயிட்லெஸ்ஸான ஒரு பில்லோ எடுத்தால் கூட அதை கேரி பண்ணுறதுக்கு 5 ரூபா செலவாகும். ஒரே ஒரு சோடா கேன் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு 6 ரூபா ஃபியூலுக்கு செலவாகும். ஒருத்தர் ஒரு டைம் யூரின் போனால் கூட அது கேரி பண்ணுறதுக்கு 7 ரூபாய் வரை இந்திய ரூபாயில் செலவாகுது. அதனால் வந்து ஃப்ளைட்டில் யூரின் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு 200 பேர் 300 பேருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எரிபொருள் ஒவ்வொரு டைமும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பேராஷூட்டோட எடை ஆவரேஜாக ஒரு 6-7 கிலோ வரை இருக்கும் ஒரு ஆளுக்கு. அப்போ 150-200 பேருக்கு அதை சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ எரிபொருளில் செலவு இருக்குன்னு பாருங்கள். அதையெல்லாம் டிக்கெட்டில் நம்ம தலையில் தான் வந்து கட்டுவாங்க. அதை தாண்டி அந்த பேராஷூட்டை வாங்கணுன்னாலே $5,000 $7,000 வரை அதோடைய விலை. அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஒரு பேராஷூட்டை வேலை. அதாவது குவாலிட்டியாக ஒரு ஃப்ளைட்டில் நம்ம அவ்வளோ ஹைட்டில் பயன்படுத்தணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கும்போது நமக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வேணும், உடம்புல ப்ரெஷரைஸ்க்காக ஒரு சூட் தேவை, அதுக்கப்புறம் இந்த பேராஷூட்டுன்னு சொல்லி இவ்வளோத்தை பயன்படுத்தினா தான் அது யூஸ்ஃபுல், இல்லாட்டி வெறும் பேராஷூட் வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிறதால. ஸோ இது எல்லாமே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ஒன்று. சரி, இதுக்கு தீர்வு தான் என்னப்பா? ஒருத்தருக்கும் பேராஷூட் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த ஃப்ளைட்டுக்கே வந்து ஒரு பேராஷூட் மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து காப்பாற்றலாம் இல்லையா? அதுவும் பண்ண முடியாது. அதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். BRS அப்படின்னு சொல்லக்கூடிய பேலிஸ்டிக் ரிகவரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பிளேனுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பிளேனுக்கு மேலே வந்து ஒரு பேராஷூட் மாதிரியான அமைப்பு வந்து அதை ஸ்லோ டவுன் பண்ணி மேலே இறக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ ஒரு பிளேனுக்குள்ளே சின்ன ஹேண்டில் லிவர் மாதிரி மேலே இருக்கும், அதை பிடிச்சி புல் பண்ணாங்க அப்படின்னா பேராஷூட் டிப்ளாய் ஆகி அதோடைய வேகம் மெல்ல குறைஞ்சு கீழே இறக்கும். இது மாதிரி இருக்கான்னா சின்ன பிளேன்ஸுக்கு இருக்குது. அகைன் கமர்ஷியல் பிளேன் என்னும்போது மறுபடியும் காம்ப்ளிகேட்டட். டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ தான் அதிக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் டிப்ளாய் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது, எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். சரி, அப்படியே வந்து நடுவானத்தில் பிரச்சனை, அந்த 5% தான் வாய்ப்பு அப்படின்னும் போது அங்கே இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா 200 டன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டுக்கு நீங்கள் பேராஷூட் அமைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெருசு இருக்கணும், அது வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ போயிங் 747 ஃப்ளைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 400 பேர் வரை பயணம் செய்யலாம். ஸோ மொத்தமாக அது வந்து ஒரு 200-250 டன் அளவுக்கு எடை கொண்ட ஒரு ஃப்ளைட்டை வந்து பேராஷூட்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேராஷூட் வந்து ஒரு 20-30 பேராஷூட் தேவைப்படும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் அளவுக்கு விரிஞ்சால் தான் அது டேலி ஆகும்.
ஸோ அப்படி அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய பேராஷூட்டை நம்ம அகைன் தூக்கிட்டு போனோம்னா அதுக்கான எரிபொருள் செலவு ப்ளஸ் ஒரு 10 பேராஷூட் சேர்ந்து விரிஞ்சு அதை இறக்குறது அப்படிங்கிறதுலாம் டோட்டலி அன்ரியலிஸ்டிக். ஸோ இதுக்கு வேறு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னும் போது 1920 ஒருத்தர் வந்து பிளேன் கிராஷ், ஒரு சின்ன பிளேன் தான் கிராஷ் ஆகி அது வந்து ஒரு லேக்கில் விழுந்துட்டார் குளத்தில். அப்போ அவர் யோசிச்சார் இது ஏதாவது ஒரு சேஃப்டி மெத்தட் பண்ணணுமே அப்படின்னும் போது தான் டிட்டாச்சபிள் கேபின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணார். அதாவது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஹெவியான இன்ஜின்ஸு, சைடில் இருக்கக்கூடிய விங்ஸ் இதெல்லாம் விழுந்துட்டு கேபின், அதாவது மக்கள் இருக்கக்கூடிய அந்த கேபின் மட்டும் அழகாக பிரிஞ்சு அதை நம்ம வந்து பேராஷூட்டில் இறக்குனா என்ன அப்படின்னு ஒரு டிட்டாச்சபிள் பிளேன் டிசைன்லாம் வந்து உருவாக்கினார். கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அது டிசைனில் தான் இருக்குது, இன்னும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ ஆக மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, கமர்ஷியல் ஃப்ளைட்டில் நம்ம பேராஷூட் பயன்படுத்தினா தான் அதிகமாக இறப்பதற்கு வாய்ப்பு. கரெக்டாக சீட் பெல்ட்டு, லைஃப் ஜாக்கெட்டு, ஆக்சிஜன் இதெல்லாம் பயன்படுத்தினாலே உயிர் பழிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா திடீர்னு கதவு திறந்து குதிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணுங்கள், ஒரு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜேகேவுடன். நன்றி.